அகிலமெல்லாம் போற்றும் அன்னையாக ஆதியிலே அவதரித்தார். அண்டங்களை படைத்தார், பிண்டங்களை உருவாக்கினார். பழைய நூறிலே மயானத்தில் கோவில் கொண்டு மக்கள் குறை தீர்க்கும் அங்காள பரமேஸ்வரி தாயே அடிமலர் பணிந்து உள்ளைக்கு தேர் கொடுத்தான் பாரிவல்ல. புலிரால் வாடிய மயிலுக்கு பொன்னாடை போத்தினான் வேகன். தன் மகன் தவறு செய்து விட்டான் என்று தன் மகனையே தேர்காலில் இட்டு கொண்டான் மணிநிதி சோழன். இப்படி புகழ் பெற்ற மாமன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்த தமிழகத்தில் விளங்கும் இந்த விக்ரமுரி நாட்டை விக்ரவர்மன் என்று பெயர் பெற்று நீதி தவறாமல் செங்கோல் கரத்தை தாண்டி சிறப்போடு அரசாட்சி புரிந்து வருகிறது. ஆனால் இதற்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவலன் வேண்டுதல் என்னப்பா வேண்டுதல்? முருகா, நான் நினைத்தது நிறைவேறிவிட்டா உண்டில பந்த வாரின்னு வர்றேன். நினைத்ததை நிறைவேறிவிட்டால் காணிக்கையாக உண்டியிலே பணத்தை தான் போடுவாங்க. எதிர்மாறா வாரிட்டு வர 2024 வருஷமா உண்டியில போட ஒரு வருஷம் வாரி எத்தணும். 2020 முன்னா நீ உண்டியில போய் பணத்தை வாரி இருக்கலாம். ஆனா இப்ப போன வச்சுக்கா சிடி கேமரா வச்சுக்கிறாங்க. ஆபீஸ் இருக்கிறவன் அங்க இருந்தே நீ என்ன பண்றன்னு பாப்பான். உடனே போலீஸ விட்டணும். போலீஸ் விட்டு விடுமா? ஆமா, காசு வேணும். என்ன பராதனை கேக்குறியா? வேண்டுதல் முருகா, பொண்ணு 2 வர சோர்க்கு பொருள் அறிய நிறம் படைத்து புயமும் கண்ணும் 12 6 2 படைத்த கந்த வேலு வந்து வினை தீர்த்து வைக்கும் செந்தமிழ் தெய்வமே, என்னை கந்தன் என்பார், கடமன் என்பார், கார்த்திகேயன் என்பார், 6 முகன் என்பார், ஆவின் குடியோன் என்பார், சித்தி என்பார், முக்தி என்பார், காமகய புரல தாவி முகன் அகட தாமரையின் செந்தேன் தலை யாவிழ நாம் அடைந்த நன் நாடு முன் நாடு நாடு என்ற நாட்டின் சிறப்பை நான் அடைய வேண்டும், வளர வேண்டும், வளர்ப்பிறை போல் நம் நாட்டு மொழிக்கு தொண்டாற்றட்டும் நம் தூய நெஞ்சம், அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். ஆறுமுகா, 10 பாட்டு 8 தொகை முருகபுர 100 பாணி 2 முல்லை பிறக வள மதுரை காந்திட மறு வினயம் கோலா நடுநல் வாடை கோன் குறிஞ்சி பட்டினை பாலை கடம் தொடும் 10 திருமுருகாற்று படை பெரு நாராற்று படை பெரு பானாற்று படை திரு பானாற்று படை மதுரை காஞ்சி முல்லை பாட்டு நெடுநல் வாடை பட்டினை பாலை குறிஞ்சி பாட்டு மலை படும் காடம் 10 8 தொகை நக்கின நல்ல குறுந்தொகை 100 ஒத்தப்பதி 10 ஒங்கு பாலை கற்றறிந்தோர் எத்தும் களி ஓடு அகமும் புறமும் என்று தரத்தில் 8 தொகை அதான் அகனா 100 புறநா 100 ஐயூர் 100 10 10 நத்தினை குரு தொகை களி தொகை பரிபாடு
இப்படி எல்லாம் முருகனை வணங்கிட்டு வரேன். அப்படியே திருப்பதி ஏழுமலையான கிளம்பிட்டேன். பிறகு பக்தி அதிகம். அங்க போய் ஏழுமலையான வணங்கிட்டு வர்றேன். ஓம் ஹரிஹரி நரஹரி முருகரி அன்பு ரச்சதி அச்சுதா உச்சுதா பஞ்சாயத்தா பாண்டவ தூதா லட்சுமி சமேதா லீல வினோதா கமலபாதா ஆதி மத்தியந்திர கீதா அநாத ரட்சகா கிலன கோடி பிரமாண்ட நாயகா பிரமானந்தா முகுந்தா வைகுந்தா கோவிந்தா பச்சவர்ண கார்வர்ண பர்ணக சேனா கமல கண்ணா ஜனார்த்தன கௌட வாகன சேத சைன ராச சமர்த்தாயன நாராயண பிரம பாராயண வாமன நந்தநந்த மதுசூதன பரிபூரண சர்வ சாரண வெங்கடரமண ஸ்ரீதர சுரகிதர பிதாம்பர மச்சவதார பாலபத்திர பரமதேவ தேவானுகுல மக அனுபவ கஜபதி ரகுபதி சீதாபதி வெங்கடாஜலபதி மாய ஆயா வெண்ண விடனய உலகமுகவாய பக்தகத்தகய கோபால கிருஷ்ணா யாதவ மாதவ ராகவ கேசவ வாசுதேவ தனய மாயா இப்படி எல்லாம் வணிகிட்டு பிறகு என்னடா கடவுளையே வணிகிட்டு வந்த மன்னர் நம் நாட்டு அரசியலுக்கா எம் நாட்டு அரசியலுக்கா எப்படி நகரம் என்று வருவதாக செய்தி வந்திருக்கு. நம்ம தானே வரவேற்கும் நேரம் ஆரணி வந்த ஒரு டவுன் வண்டி பிடிச்சேன். அந்த டவுன் வண்டியில 55 பேர் உக்காந்துங்கிறோட பாயில 75 பேர் நீ நின்னுங்கிற. இது திருவிழா நாள், கூட்டம் அதிகரித்துதான் இருந்து கொண்டு பஸ்ல. ஆமா, இடம் இருந்தவா உட்காந்துதான் இடம் இல்லாதவன் நின்னுங்கிறான். ஆமா, அது சொல்ல மூளை வேலை செய்ய சொல்றியா? அந்த டிரைவர் பாவம் ஒரு 5-6 வயசுக்கு முன்ன ஒரு 2 லட்சம் லஞ்சம் கட்டு வந்து டிரைவரா பக்கா உடங்கலாக்கிறோம்பா ஒரு டர்னு வந்துட்டா போதும். அந்த 13 உட்காந்து ரவுண்டா சக்கரை மாட்டுங்க இப்படி ஓடிக்கிறான் இப்படி ஓடிக்கிறான் பேஜாரு போடுறோம். அது சக்கரடா. சரி சரி, அது பிடிக்கலனா எங்கனா வந்து ஏறு கலப்பு கார் இரும்பு கடையில கேட்ட 500 ரூபாய் சொல்றேன். காலேஜ் வெட்டிக்கு 3 காருக்கு மேல வெச்சு வச்சுக்கறேன்யா. டேய், அது ஒன்னு பிரேக் ஒன்னு கிளர்ச்சிடா. பக்கத்துல ஒரு கோய் குண்டு ஒன்னு கவுத்து வச்சுக்கறேன். டேய், அதான இன்ஜின் மூடி, அது மூடல்ல வச்சுக்கோ. டிரைவர் வண்டி ஓட்ட போற அனல் பறக்கும். கெட்ட பேரட்ட லாட்டா போடா. டேய், அது யாரா அவன் கீழ மாத்தறது? தனியா ஒரு சீட் எஞ்சே உட்கார்ந்து வந்து எத்தனை இறக்க வேண்டானே. ஏதோ நான் பேச போனார். சார் இந்த ரோடு யார் சார் போட்டதுன்னு கேட்ட கவர்மெண்ட் நான் எதுக்குடா கேட்குறேன். இல்லை சார் இந்த ரோடு ரொம்ப கோணியா வழி ரோடு நான் தான் இருக்கேன் சொன்னார். சார் ரோடு போட்டவன் கோணியா வழிவழியா போட்டான். நீ ஓட்டுறவன் நேரம் போது ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் போயிடும். நம்ம பேசிக்கிறாங்க. மணி 12வது கடன் கேட்கறான் ஓட்டானு கம்நாட்டு வாங்கினவன் வள்ளல்ற குட்டம் முண்டு இவன் கடங்காரம். என்னைக்கு வாங்கினவன் வள்ளல் குட்டம் முண்ட கடங்காரம் எப்படின்னு கேக்குறியா? ஒரே நாள் போனா 1000 ரூபாய் வாங்கி அந்த வள்ளல் வீட்டுல உட்காந்து குட்டம் முண்ட 2 வருஷமா பாட்டு போட்டு சுத்துறான். கொஞ்சமா பார்த்து கூட அவன் சொம்மாவா கொடுத்தான். எப்படி 100க்கு 10 ரூபாய் வட்டின்னு கொடுத்தான். 100க்கு 10 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மாசம் 100 ரூபாய் ஆகுது. 10 மாசம் கொடுத்தா 1000 ரூபாய். சரி பச்சை தெரியாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. 100க்கு 10 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மாசம் 100 ரூபாய் ஆகுது. 10 மாசம் கொடுத்தா 1000 ரூபாய் ஆகுது. சரி பச்சை தெரியாங்க. குட்டது அசல் அது வட்டிடா. அதான் ஊரு போறா கண்டார் போட்டான். சொல்லாத போறான். என் மச்சான் பொண்ணு கல்யாணம் வச்சுன்னு ஒரு இடத்த 10,000 கேட்டு நேரம் போனா போட்டாண்டே. அம்மா நான் 1000 ரூபாய் கொடுத்து 2 வருஷத்துக்கு பிறகு போடுறான். நீ 10,000 கொடுத்தவன் எடுக்க போடுறாம்மா. வாங்கின கட்ட கொடுக்கல கொடுக்காதீங்கட்டான். நாளைக்கு பொண்ணுட்டு போனோம் 10 ரூபாய் இல்லை அப்படி ஆக மாட்டாது ஒரே உக்காண்டேன். அந்த வழியே ஒரு பேர் போனார். என்னப்பா ஒரே கலகஷ்டம்பா செலவு கூட்டு இல்லப்பா 10,000 கேட்டு வச்சுன்னு கலக வச்சிட்டான். ஏன்பா இந்த ஊர்ல தானே கலக வச்சான். பக்கத்து ஊர்ல கூட கலக வச்சான். பக்கத்து ஊர்ல ஒரு செட்டியார் வட்டி கொடுக்குற வாங்கிக்கணும். அந்த செட்டியார் பேருங்கன்னு கேட்டேன். செஞ்சட்டி நல்லா சின்ன மாதிரி இருப்பான். போனா செட்டியார கண்டுபிடிச்ச ஏ செஞ்சட்டி 10,000 கூட 4 மாசம் பொத்து வட்டி முதல்ல பூ மேல வச்சேன். உனக்கு என்னடா போர் பண்றான் செட்டியாரே 4 ஏக்கரா எள்ளு வச்சுக்கிறேன். ஏண்டா எவ்வளவு சொன்னப்பா? 4 ஏக்கரா 4 ஏக்கரா. ஏண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடு மேய்ச்சி சம்பாதிச்சது 2 ஏக்கரா. அதையும் வித்து இந்த திருவள்ளுவர் சாமியார் கம்பெனி வச்சாரு சொன்னா ஒரு கூட்டுங்க. ஏண்டா அப்புறம் எங்கடா முடிஞ்சு பொறுப்பு இல்லாத கொடுக்க மாட்டான். பொறுப்பே இல்லாத கொடுக்க மாட்டான். செட்டியாரு எள்ளு வருஷத்துக்கு பார்த்தா எள்ளு வருஷத்தை பார்த்தா கொடுப்போம். வளர்த்து வச்சு செட்டியார் கொஞ்சம் இதானுங்க அப்படி வாச்சாரு இட்டுமோ எங்க ஊருக்கு ஏறிக்காரமா நிக்க வச்சேன். எங்க ஊருக்கு ஏரில கடல் போல மண்டை பூண்டு நல்லா மோச்சிக்குது. அது ஒரு சும்மா பூண்டு அப்படியே பூத்து போய் கலகலகலானுக்குது. அடடா
எள்ளு செடி வச்சுக்கிறான், எள்ளு பூ புத்து வைக்குது, புதுட்டு போட்டா நான் போன அலுவல் முடிச்சு ராஜாவிட்ட உட்காந்து 4 மாசம் போச்சு எல்லாரும் எறா பந்தது சேச்சாரா எல்லாம் ஒப்பிடி பண்ணி ஆட்காடு மண்டிக்கு போய்க்குது. 10 வாரம் வந்து வாரம் சமாளிச்சுட்டேன். மறுவாரம் உட்காந்து நான் கொடுத்தா சேச்சாரா மண்டியில் வாங்கிட்டு குறையாது. ஒருத்தர பக்கம் அந்த அப்படின்னா ஒரு இடத்த கேட்டு வச்சுக்கிறேன், மண்டி சுட்டு சேர்த்து அஞ்சுட்டு என்கிட்ட ₹1 அது சரி ஊர்ல வந்து கூட்டம் போடுவோம்னா சாயந்தரம் உடனே ஒரு யோஜனை வந்துச்சு. நேரா வீட்டுக்கு போனேன், கெட்ட பேர மம்தி எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனேன். பழைய குழியா பார்த்து 2 குழிய நோண்டினேன். 2 மண்டவோட அப்படியே கவுரு போட்டு எங்க தலை வாசப்படி முன்னே தொங்க விட்டேன். தொங்க விட்டு செட்டியார் வரும்போது ஒரு மொக்க கத்தி வச்சு தேடிட்டு உட்காந்துக்கிறேன். போய் செட்டியார் வந்தாரு. என்னடா பையா டேய் மாஜி உன தலையெல்லாம் நோண்டாரு. செட்டியாரு இந்த தொங்கர் தலை எங்க பாட்டனுக்கு கடன் விட்டவந்தால, இந்த தொங்கர் எங்க அப்பனுக்கு கடன் விட்டவந்தால, எனக்கு கடன் விட்ட தலை தான் காணன்னு கத்தி அறக்கா போடுறான் பாரு. 10,000 அவைக்கு வருகிறதா காலதாமதம் என்றால் ஆன்மீகத்தை பற்றியும் கடன் கொடுப்பல் கடன் வாங்குவதை பற்றியும் அழகாக இந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார். நாணயம் என்பது பெயர் ஏன் தெரியுமா வைத்தால், மனிதன் நாணயமாக நடந்து கொண்டால்தான் அந்த நாணயத்தை அடுத்தது நம்ம பெற முடியும். ஏமாற்றக் கூடாது. உடத்தவன் செத்து விட்டா நினைக்க கூடாது. நினைக்குது டேய் கூட கம்பெனி முதலாளி 3 லட்சம் கொடுத்துக்கிறான், அப்ப சாவான். ரொம்ப பேர் அப்படிதான் நினைக்கிறான். அது போகட்டும். ஏன்னா அவைக்கு வர காலதாமதமா கட்டுக்கதையை கொட்டி அழுந்துட்டேன். இந்த விக்கிரம ஒரு நாட்டை சீரும் சிறப்போடு அரசாட்சி புரிந்து வருகின்றேன். முறையிட்டு பார்த்தாலும் எனது ஆட்சியிலே முறை என்பதே காண முடியாது. மக்கள் மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க என்று என்னை வாழ்த்துக் கொண்டே ஆனால் என் மனதில் தான் ஒரே குறை. என்ன குறை? எப்படி தெரியுமா? கலைஞர் நாட்டு இளவரசி கற்பகத்தை மனமுடித்தேன். 10 ஆண்டு காலங்கள் உருண்டு ஓடி விட்டேன். எனக்கு பிள்ளை பேரே கிடையாது. இந்த நாட்டால ஒரு பிள்ளை இல்ல, செத்துட்டா பண்ணி போட கூட பிள்ளை இல்லையா? ரொம்ப மகாராணி வேதனை பண்றீங்க. எனக்கு பெண் அரசாட்சி செய்ய ஒரு மகனை இல்லையே என்று வேதனை பட்டு போடுவது காரணம் என் மனைவி ஒரு யோசனை சொன்னால் 2ஆம் தரம் எனக்கு மனம் முடிப்பதாக 2ஆம் தரம் வயசு எப்படி 60 வயசு? அதுதான் நானும் மிகவும் வேதனைந்தேன். இந்த வயதிலே யாரை நீ பெண் கொடுப்பாங்க? பிறகு ஆலோசனை சொன்னால் அவருடைய தங்கை கனகராணியை எனக்கு 2ஆம் தரமாக மனம் முடித்து எங்க போட்டாலும் பண்ணு, எங்க போனாலும் புடகலியா பொண்ணு. நம்ம தோட்டத்திலே கீரை வச்சினியா அடுத்த தோட்டத்துக்கு என் தங்கச்சி போனது கட்டிக்கோ. ஆமா, கனகராணியை மனம் முடித்த நேரம் அந்த காளிகாதேவி அருளால் அவள் காலடியை வைத்த நேரம் கற்பகம் கருத்தரித்தால் அவளுக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறந்தார். அவனுக்கு கலைமணி என்று பெயர் சூட்டி கனகராணி கருத்தரித்தால் அவனுக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறந்தால் அவனுக்கு கதிரவன் என்று பெயர் சூட்டி நாளொரு வேணி போய் ஒரு வண்ணமாக வளர்ந்தார்கள். பிள்ளைகள் படித்தார்கள், பட்டம் பெற்றார்கள், அயல் நாளை சுற்றி பார்க்க போயிருக்கிறார்கள். இப்போ நாம் யாரை சந்திக்க வேண்டும்? இளைய மகன்